Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Welcome to my channel The Way to Jannah. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தை செல்வம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கையில் குழந்தை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரிகிறத விட இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு குழந்தையோட அருமை தெரியும். அதே மாதிரி அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு எந்தெந்த நேரத்தில் குழந்தைய கொடுக்கணும் அப்படிங்கிறது அவனோட நாட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டா நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் கேட்டு நம்ம மனசை புண்படுத்துறதுனால நம்ம மனசால் கஷ்டப்படுவோம். பல நேரத்தில் ஏன்டா அல்லாஹ் எனக்கு மட்டும் ஒரு குழந்தைய கொடுக்கலையா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் அதை அல்லாஹ் தடை செஞ்சுருக்கான். எனக்கு நீ இதை கொடுக்கலையா அதை கொடுக்கலையான்னு நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடாது. நீ எனக்கு இதை தந்தே தாண்டா அல்லாஹ் ஆகணும் அப்படின்னு தான் அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் நம்மளை முறையிட சொல்கிறான். அதுக்கு நம்ம இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓதணும். அந்த துவா திருப்பியும் சொல்கிறேன். அந்த துவா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபத்தன் இன்னக்க சமீஉத் துஆ. திருப்பியும் சொல்கிறேன். ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபத்தன் இன்னக்க சமீஉத் துஆ அப்படிங்கிறது என்ன? இதோட அர்த்தம் அப்படின்னா, யா அல்லாஹ் எனக்கு நீ சந்ததியை தரதில் மிக பெரியவன். நீ என்னோட துவாக்களை கேட்குறதுலையும் நீ அதிக கவனிக்கக்கூடியவனாக இருக்க அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். அதனால் நம்ம குழந்தை இல்லையேங்கிறது வருத்தத்தை விட்டுட்டு நம்ம இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கிட்டே இருந்தோன்னா இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாகவே நமக்கு வாழ்க்கையில் குழந்தை செல்வம்ங்கிறது கிடைக்கும். இது என்னோட வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்ட ஒன்று. அதனால் மட்டும்தான் உங்களுக்கு நான் இவ்வளோ இதாக சொல்கிறேன். நீங்கள் இந்த இஸ்மை ஓதிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் குழந்தைய தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் தருவான். இன்ஷா அல்லாஹ் ஆமீன் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் அதிகமான நன்மைகளை தரக்கூடிய துவாக்களையும் இஸ்முகளையும் திக்ருகளையும் சூறாக்களையும் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஃபி அமானில்லாஹ்.